வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ். அக்டோபர் 26 to 31 வந்து நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் தான் டைம். ஸோ ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருந்த செஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த குவிஸ் அட்டன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. வாங்க பார்ப்போம். First question வந்து India's gold reserve crossed 100 million for the first time in which year? எந்த வருஷம் அப்படின்னா 2025. அதாவது இந்தியாவோட கோல்டு ரிசர்வ் இருக்குல்ல, அது வந்து 100 பில்லியன் கிராஸ் பண்ணது எந்த வருஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 2025ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாசா பஞ்ச் மிஷன் focuses on studying which of the following? ஆன்சர் என்னன்னா சோலார் விண்ட் அண்ட் கொரோனா. அதாவது நாசா பஞ்ச் மிஷன் இருக்குல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி ஸ்டடி பண்றாங்க அப்படின்னா சோலார் விண்ட் அண்ட் கொரோனா. சன்ஸ் கொரோனா அதை பத்தி தான் வந்து ஸ்டடி பண்றாங்க. சோலார் விண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் சூரிய சுழல் அப்படின்னு சொல்லி. சன்ஸ் கொரோனா அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் அவுட்டர் லேயர் ஆஃப் சன்ஸ் அட்மாஸ்பியர். இதை பத்தி ஸ்டடி பண்றது தான் இந்த நாசாவோட பஞ்ச் மிஷனோட ஃபோக்கஸ்னு சொல்றாங்க. Next question, in the Global Pension Index 2025, which country ranks first? Yes, it's Netherlands. அதாவது குளோபலா வந்து பென்ஷன் இண்டெக்ஸ் 2025ல எந்த கண்ட்ரி வந்து ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட்னா நெதர்லாந்து. நம்ம பார்த்தோம்ல முன்னாடி வீடியோல வந்து என்ன சொல்றது, இந்த குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ் வந்து ஏசியா காண்டினென்ட்ல எது வந்து ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அது வந்து சிங்கப்பூர். ஆன்சர் வந்து இது வந்து குளோபலா கேட்டதுனால இட்ஸ் நெதர்லாந்து. Next quiz, Cape Verde qualified for the FIFA World Cup 2026 for the first time by defeating which team? ஓகே, எஸ்வாட்டினி இந்த டீமை தான் வந்து டெஃபீட் பண்ணி கேப் வர்டே அப்படிங்கிற அவங்க வந்து ஃபைஃபா வேர்ல்ட் கப் 2026 வந்து நுழைஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் குவிஸ் பார்ப்போம். சினாபிக் ஆசிட் டிஸ்கவர்ட் பை ரிசர்ச்சர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஹீலிங் விச் டைப் ஆஃப் wounds? என்ன மாதிரி ஊண்டை வந்து இந்த சினாபிக் ஆசிட் வந்து சரி பண்ணுது அப்படின்னா டயாபெட்டிக் ஊண்ட்ஸை வந்து சரி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். Next question, the Green India Challenge launched a bamboo plantation project in which Indian state? இட்ஸ் தெலுங்கானா. அதாவது எங்க வந்து பேம்பு பிளான்டேஷன் ப்ராஜெக்ட் வந்து இந்தியா எந்த ஸ்டேட்ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா தெலுங்கானால. The Wycombe Award for Social Justice 2025 was given to whom? ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. தேன்மொழி சவுந்தரராஜன். யாருக்கு வந்து இந்த வைக்கம் அவார்ட் ஃபார் த சோஷியல் ஜஸ்டிஸ் 2025 கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேன்மொழி சவுந்தரராஜன். இந்த வைக்கம் அவார்ட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, இது யாரோட மெமரிக்காக இந்த வைக்கம் அவார்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா பெரியாரோட மெமரி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பாருங்க. Which date did the Banking Laws Amendment 2025 receive the President assent? இட்ஸ் வந்து 15 ஏப்ரல் 2025. அந்த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 இருக்குல்ல, அது வந்து பிரசிடென்டோட அசென்ட் எப்போ வாங்குச்சுன்னா 15 ஏப்ரல் 2025ல. Next question, which was the previous cap on the number of notaries in Tamil Nadu before the 2025 amendment? மொத்தம் 2500. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்டரிஸ் இருக்காங்கல்ல தமிழ்நாடுல நம்பர் ஆஃப் நோட்டரிஸ் வந்து 2025க்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 2500. இப்போ 2025க்கு அப்புறம் நோட்டரிஸை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் வந்து தமிழ்நாடுல நோட்டரியா இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்சர்ல கமெண்ட் பண்ணுங்க. Next question, the archaeological site Kotada Badli is located in which district of
குஜராத். எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கட்ச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத். அங்கதான் வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் கொட்டாடா பாட்லி இது வந்து இருக்கு. இதை பத்தி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், விச் இஸ் ரிலேட்டட் டு த எக்ஸ்கவேஷன் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். Next question, the caravanserai evidence found at Kotada Badli dates back to approximately which time period? எந்த டைம் பீரியடை வந்து சார்ந்தது இந்த கொட்டாடா பாட்லி கேரவன்செராய் எவிடன்ஸ் வந்து எந்த பீரியடோட சார்ந்தது அப்படின்னா 2300 to 1900 பிசி. இந்த பீரியட் தான் வந்து இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியட். ஸோ இந்த பீரியடை சார்ந்தது தான் வந்து இந்த கேரவன்செராய் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இதுவும் ஒரு எக்ஸ்கவேஷன் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து when was the Darbar move tradition in Jammu and Kashmir originally started? எப்போ அப்படின்னா 1872. அதாவது தர்பார் மூவ் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதை வந்து சம்மர் கேபிட்டல் வின்டர் கேபிட்டல்னு சொல்லி மூவ் பண்ணுவாங்கல்ல, அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா 1872. இதை பற்றி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பாலிட்டி பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட், which organization in India is primarily responsible for ONDLS portal? எந்த போர்ட்டல் அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இவங்க தான் வந்து இந்த ONDLS போர்ட்டலுக்கு வந்து பிரைமரிலி ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து when was the Darbar move practice revived again? எப்போ வந்து இந்த தர்பார் மூவை வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க அகெயின் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அப்படின்னா 2025ல வந்து ரிவைவ் பண்ணியிருப்பாங்க. எப்போ வந்து அதை வந்து என்ன சொல்றது சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2021ல வந்து இது பண்ணியிருப்பாங்க. டியூ டு கொரோனா இஷ்யூனால இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸை வந்து சம்மர் கேபிட்டல் வின்டர் கேபிட்டல் மூவ் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணது வந்து 2021ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் ரிவைவ் பண்ணது 2025ல. இதுவும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பாருங்க. Next, what is the primary objective of the scheme இன்னுயிர் காப்போம்? ஆன்சர் வந்து ஃப்ரீ எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 48 hours ஃபார் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ். அதாவது இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமோட பிரைமரி அப்ஜெக்டிவ் கோல் என்ன அப்படின்னா ஆக்சிடென்ட் ஏதாவது விக்டிம்ஸ்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 48 ஹார்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த இன்னுயிர் காப்போம் ஸ்கீமோட கோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு ஸ்கீம் பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த 2 rare comets visible together in 2025. எந்த 2 காமெட் அப்படின்னா லெமன் அண்ட் ஸ்வான். காமெட் அப்படின்னா நமக்கு தெரியும் வால் நட்சத்திரம்னு சொல்லி, இதுதான் வந்து விசிபிள், ரெண்டுமே வந்து விசிபிள் டுகெதர் இன் 2025 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட், which constitutional provision do many in Ladakh seek for special status? எந்த ஷெட்யூல் அண்டர்ல வந்து லடாக் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து இது கேட்டிருக்கு. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னா ஒன்றும் இல்லை, சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லலாம். எந்த ஷெட்யூலுக்கு அண்டர்லன்னா 6th ஷெட்யூலுக்கு அண்டர்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு பாலிட்டி பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் which is very very important. Next question, what does NSV stands for? NSV stands for Network Survey Vehicle. இந்த மாதிரி அப்ரிவேஷன் இங்கிலீஷ்ல அப்ரிவேஷன் அந்த மாதிரி சம்பந்தமா கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெட்வொர்க் சர்வே வெஹிக்கிள். Next question, on which date is Kerala scheduled to officially declare it's free of extreme poverty? எப்போ வந்து கேரளா வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருந்து அவங்க வந்து விடுதலை ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1st November 2025 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இது எக்கனாமிக்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். Next question, between which two Indian states does the Lower Subansiri hydroelectric project lie?
எந்த 2 ஸ்டேட்ஸ் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு இடையில வந்து இந்த சுபன் ஸ்ரீ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து இருக்கு அப்படின்னா பிட்வீன் தி ஸ்டேட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் அசாம். Next question. Who is the current chairperson of the Lokpal of India as of 2025? ஆன்சர் யார் என்னன்னா ஜஸ்டிஸ் ஏஎம் கன்வில்கர். இவர் தான் வந்து கரண்ட் சேர்பர்சன் ஆஃப் த லோக்பால் ஆஃப் இந்தியா. லோக்பால் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு ஆன்டி கரப்ஷன் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு பாலிட்டி பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. Next question. In which city was the India's first garbage cafe plastic for food exchange established? எந்த சிட்டில வந்து பிளாஸ்டிக் ஃபார் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அம்பிகாபூர் அப்படிங்கிற சிட்டில தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரு ஸ்கீம் தான். இந்த பிளாஸ்டிக் ஃபார் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம். அதாவது இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா 1 kg ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் கொடுத்தா 1 மீல் வந்து கிடைக்கும். அதுதான் பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன சொல்றது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அம்பிகாபூர் சிட்டி எங்க வந்து இந்த அம்பிகாபூர் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர்ல. இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது. Next question வந்து in which Indian district is the Suchindram Therur wetland complex located? எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி. அதாவது சுச்சீந்திரம் தேரூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ்னா நமக்கு தெரியும் செதுப்பு நிலம்னு சொல்லலாம். இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா கன்னியாகுமரியில லொகேட் ஆயிருக்கு. Next question. Which organization developed NAVIC? NAVIC. எந்த ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணிருக்கு? இந்த NAVICனா ISRO தான் டெவலப் பண்ணிருக்கு. இந்த NAVICங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் நேவிகேஷன் வெஹிக்கிள்னு சொல்லலாம். யார் டெவலப் பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரோ. இது வந்து ஒரு சயின்ஸ் பேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். Which railway zone first implemented the IDS system? IDSனா intrusion detection system. எந்த ரயில்வே ஜோன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே ஜோன். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்ட்ரூஷன்னாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு, வார்த்தையிலே வந்துருச்சு. என்னன்னா இந்த எலிஃபென்ட்ஸ்லாம் வந்து இந்த ரயில்வே ட்ராக்ல வருது இல்ல, அதை வந்து நம்ம வந்து லைவா ட்ராக் பண்றதுக்கு ட்ரெயின்ல வந்து லைவா ட்ராக் பண்ண முடியும். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஸோ தட் நம்ம வந்து என்ன சொல்றது ஆக்சிடென்ட்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் இந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு? நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே. இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. Stay consistent and stay confident. Bye.